9th தமிழ் ஃபர்ஸ்ட் மிட்டம்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2025 ஜூலை மந்த் நடந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸாம் 50 மார்க்ஸ் நடந்திருக்கு. தமிழ்ல 9th என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்ப்போம். இந்த கொஸ்டின்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல எதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும்ன்றதும் பார்க்க போறோம். 1 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 5 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது போக உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்க எல்லா 1 மார்க்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாடல்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்ஸை பொறுத்தவரை உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்க கொஸ்டின்ஸை நீங்க கவர் பண்ணீங்கன்னாவே அழகா இந்த 3 மார்க்ஸும் எடுத்துடலாம், இந்த 5 மார்க்ஸும் எடுத்துடலாம். 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்து 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். தேர்ட் சப்டிவிஷன் கன்னி என்பதன் விளக்கம் யாது? தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 என எழுதுக. உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக. இதுல 9ம் 10ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின் அளபெடை எத்தனை வகைப்படும் அவை அவை? மொழிபெயர்க்க பொனட்டிக்ஸ் லிங்கஸ்டிக்ஸ் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா மொழிபெயர்க்க கன்ஃபார்ம் வரும். அதே மாதிரி அளபெடை எத்தனை வகைப்படும், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பழமொழியும் கண்டிப்பா கேட்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அடுத்தது பகுப்பத உறுப்பிலக்கணம் கொள்வார், அது படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக. உலகில் 3000 மொழிகள் டேஷ் பேசுனா பேசப்படுகின்றன. வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் டேஷ் கலந்து கொள்ள போகிறாள். இந்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் ஃபுல்லா வினைமுற்றா மாத்தி எழுதணும். அடுத்து 5th ரோமன் லெட்டர்ல 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க 17th ஒன் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. தித்திக்கும் தெல்லமுதாய் என தொடங்கி நா சிந்துமே வரையிலும் உள்ள தமிழ் விடுத்தூது மனப்பாட பாடல், தமிழ் விடுத்தூது மனப்பாட பாடலை படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அது கேட்டிருக்காங்க. 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம் பெற்றுள்ளது? வெரி இம்பார்ட்டன்ட். சோழக்கால குமிழி தூம்பு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பொது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் விடுத்தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகள், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் மிஸ் பண்ணாம படிங்க. அடுத்து 6th ரோமன் லெட்டர்ல எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களின் நண்பர் பிறந்த நாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. கண்டிப்பா படிச்சுக்கோங்க. பள்ளி நேரம் முடிவதற்கு முன்பு வீட்டுக்கு செல்ல அனுமதி வேண்டி வகுப்பாசிரியருக்கு விண்ணப்பம், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாடலை படித்து நயம் பாராட்டுக. நயம் பாராட்டுக அப்படின்றது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கன்ஃபார்ம் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்லோலானஸாக இருக்கவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச படிக்க முடியும்னா கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பின்வரும் பத்தியை படித்து அச்செய்தியை உங்கள் பள்ளி அறிவிப்பு பலகையில் இடம்பெறும் அறிவிப்பாக மாற்றுக. ஸோ அறிவிப்பாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இது வெரி ஈஸி, கண்டிப்பாக அதை பாருங்க. அடுத்து 8 மார்க் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகளும் இம்பார்ட்டன்ட். வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை விளக்குக, அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாமே விளக்கமா பார்த்துருக்கோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. தொடர்ச்சியா வீடியோ பார்க்கணும், குவார்டர்லிக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணுவேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுன்றவங்க மற்ற வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ.